தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். அறம் கூறும் திருக்குறள் அது உலகெங்கும் ஒலிக்கும் ஒரு பெருங்குறள். அந்த வகையில் வள்ளுவர் 1.25 அடி திருக்குறளை எழுதிய வள்ளுவர் ஏன் காலடியை விட்டு சென்றால் என்றால், தமிழனின் காலடி அதில் பதிய வேண்டும் என்பதற்காக காலடியை விட்டு சென்றுள்ளார். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற திருக்குறளை முன்னெடுத்து இந்த நிகழ்ச்சியினை துவங்குகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சாதனை பெண்மணி நம்மோடு இணைந்துள்ளார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் இந்த ஒரு நிகழ்வு போதாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக ஆன்மீகம், ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றம், எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், இவ்வாறாக பல்வேறு முகத்தோற்றங்களை உடைய நம்முடைய பெருமைக்குரிய சாதனை பெண்மணி அவர்களுக்கு நம் தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வரவேற்று வணக்கத்தை கூறுகின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே, அன்னை தமிழே என் நாவி கலந்தவளே, அம்மா எனும் வார்த்தை சொல்லிக் கொடுத்தவளே, உன் பெருமை சொல்ல முடியலையே என்று அன்னை தமிழை வணங்கி உலகெங்கிலும் உள்ள தீபம் தொலைக்காட்சியினுடைய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அம்மா அவர்கள் சொன்னபோது 1.25 அடியை வள்ளுவர் எழுதி வைத்தார் என்று சொன்னார்கள். 2 அடி வெண்பாவால் அது உருவாக்கப்பட்ட குறளடி என்று நாம் சொல்கின்றோம். 2 அடியையும் தந்துவிட்டார். அதை வைத்து நாம் வாழ வேண்டும் என்ற கருத்தையை திருவள்ளுவர் முன்வைக்கின்றார். நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அரசு பள்ளி ஆசிரியரும் கூட என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாகும். அந்த வகையில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் பற்றி நாம் மேலும் தெரிந்து கொள்வதற்கு அவர்களின் வாயிலாகவே நாம் தெரிந்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். அம்மா, உங்களை பற்றி உங்களோட குடும்பத்தாரை பற்றியும் ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நன்றி அம்மா. நான் தமிழ்நாட்டிலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே அனுமந்தபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகின்றேன். கடந்த 13 வருடமாக அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருவதில் பெருமை அடைகின்றேன். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தமிழாசிரியருக்கான கருத்தாளராகவும் ரிசோர்ஸ் பர்சனாகவும் பணியாற்றி வருகின்றேன் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பணியாக உள்ளது. அத்துடனே இந்த ஊரடங்கு காலம் என்று சொன்ன காலத்திலே அனைவரும் ஊரடங்கி இருக்கும் பொழுது நான் சிறு வயதிலே திருமுருக கிருபானந்த வள்ளல் வாரியார் அவர்களின் வாயினால் கேட்ட திருக்குறள் கதைகளை அசை போட்டு இந்த நாட்களிலே திருக்குறளுக்காக நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த இந்தியாவிற்கென்று தேசிய மரம் என்றும் தேசிய பறவை என்றும் தேசியத்திற்கென்று பல அடையாள பொருட்கள் இருக்கும்போது தேசியத்திற்கென்று ஒரு நூல் இல்லையே என்று என்னுள் கேள்வி எழுந்தது. ஆனால் எல்லோரும் அறிந்த உண்மை உலக பொதுமறையாம் திருக்குறள் என்பது. ஆனால் அது இன்னும் இந்தியாவினுடைய தேசிய நூலாக அறிவிக்கப்படவில்லையே ஏன் என்ற கேள்வி எழுந்தது. அதனுடைய விடையாகவே மத்திய மாநில அரசுகளை வேண்டுதலுடன் திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து பல உலக சாதனைகளை நான் புரிவதற்கு வாய்ப்பாக அமைந்தது அம்மா. நன்றி அம்மா. இப்பொழுது நீங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க குறிப்பா திருக்குறளை மட்டும் கையில் எடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? சிறப்பான கேள்வி அம்மா. கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று சொல்லக்கூடிய பெருமை திருக்குறளுக்கு மட்டுமே சேரும். தெய்வ புலவனால் எழுதப்பட்ட இந்த திருக்குறள் தான் இந்த உலகத்தின் வேதம் என்று நான் கருதுகின்ற காரணத்தினால் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து உலக சாதனைகளை புரிந்தேன் அம்மா. நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க, தமிழ் நல்லா உச்சரிக்கிறீங்க. தமிழ் மீது உங்களுக்கு பற்று வர எப்படி அது ஒரு காரணமா அமைஞ்சது? தமிழ் எப்படி உங்களுக்கு தமிழ் ஆசிரியரா ஆகணும்,
அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எந்த சிறு வயதுல இருந்து தோணுச்சா, இல்ல நீங்க பள்ளி பருவத்துல உங்களுக்கு தோணுச்சா, அல்லது எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆசிரியர் முன்னுதாரணமா இருப்பாங்க, உங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் யாராவது பார்த்து அவங்கள முன்னுதாரணமா எடுத்து நீங்க இந்த பணியில வந்தீங்களா? நீங்க தமிழ் ஆசிரியரா வர்றதுக்கு காரணத்தையும், உங்களுக்கு தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணத்தையும் நீங்க நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கட்டாயம் அம்மா. எந்த ஒரு காரியத்திற்கும் பின்னால் ஒரு காரணம் மறைந்திருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே என்னுடைய குடும்பம், நான் பிறந்து வளர்ந்த குடும்பம், தமிழ் மொழியினால் வளர்ந்த குடும்பம், தமிழால் நிறைந்த குடும்பம். என்னுடைய தாத்தா யாழ்ப்பாணம் தமிழ் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராகவும் இசை பேராசிரியராகவும் பணியாற்றினார். அந்த ஜீன் என்னுடைய உடல்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சிறிய வயதிலே குழந்தையாக திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியாரால் அன்பு குழந்தையாக வளர்க்கப்பட்டேன். அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் என்னுள் நிறைந்திருக்கிறது. இதையும் தாண்டி வாரியாரினுடைய வளர்ப்புக்கு பிறகு திருவாவடுதுறை ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், திருவண்ணாமலை ஆதீனம் போன்ற இடங்களில் எல்லாம் ஆன்மீக தமிழும் இசை தமிழும் இயல் தமிழும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு நல்கினான். ஆனால் தமிழ்துறையில் ஒரு தமிழாசிரியராக நான் பணிபுரிவேன் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆடிட்டராக நான் போகணும், ஒரு பேங்க் எம்ப்ளாயியா நான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். கணக்காளரா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாங்கம்மா. என்னுடைய பள்ளி பருவத்திலே ஒரு கரஸ்பாண்டன்ட், நான் படித்த கிறிஸ்தவ பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் திரு கருணாகரன் அவர்கள், நீ கட்டாயம் ஒரு தமிழாசிரியராக போவாய், தமிழ் துறையில போவ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதை நான் நம்பலை. ஆனால் நான் முதலாக கல்லூரி பருவத்தை முடித்த உடனே பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றினேன். அதனுடைய தகுதி மூப்பின் அடிப்படையில் துறை தலைவராக தொல்லியல் துறையிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மூதறிஞர் என்று சொல்லப்படுகின்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரினுடைய வழிகாட்டுதல் தான் 2020 வல்லரசு இந்தியா என்ற கோட்பாட்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் போது உங்களை போன்ற இளைஞர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஏன் வரக்கூடாது என்ற கேள்வியை எனக்கு முன்னர் வைத்தார். உடனே நான் என்னுடைய பணியை, பேராசிரியர் பணியை துச்சமாக கருதி விருப்ப ஓய்வு செய்துவிட்டு மாநில அரசினுடைய பணிக்கு தேர்வு எழுதி தகுதி தேர்வின் மூலமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலே தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தேன் அம்மா. அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருந்திருக்கு. அப்ப நான் கேட்ட கேள்வியில உங்களுக்கு முன்னுதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுடைய முன்னுதாரணமா இருப்பவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சிறப்புமா. இப்போ நீங்க குறிப்பா திருக்குறளை ஏன் எடுத்தீங்க, அதுல ஏன் சாதனை செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அப்படி திருக்குறள்ல நீங்க செய்த சாதனைகளை சொல்லுங்கம்மா. மிக சிறப்புமா. அதாவது இந்த உலகிலேயே உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய, உலகம் செழிப்புற விளங்க வேண்டும் என்றால் அதற்கு வேதமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கு அப்படின்னு உலக அளவில் தேடி பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நூலாக நம் அறிவிற்கு எட்டுவது கட்டாயம் திருக்குறள் என்றுதான் சொல்ல வேண்டும். திரு கூட்டல் குறள், மேன்மை பொருந்திய குறள். அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் தான் இந்த நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் வழிகாட்டக்கூடும் என்ற அத்துணை அறிஞர்களும் சொல்லி வருகின்றனர். அந்த வழியிலேயே நானும் இந்த திருக்குறளை கையில எடுத்துக்கொண்டு 9 உலக சாதனைகளை திருக்குறளிலே புரிந்தேன். நீங்க 9 உலக சாதனை செய்தீங்க இல்லைங்களா? அந்த 9 உலக சாதனையில ஒன்னா நீங்க அப்படியே வரிசைப்படுத்தி சொல்லுங்கம்மா. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்களுக்கும் இதுல இந்த தொலைக்காட்சியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம புதுச்சேரி முழுக்க இது போயிட்டு இருக்கிறதுனால, புதுச்சேரியில்னு சொன்னாலுமே உங்களுக்கு மாணவர்கள், கல்வி நிலையங்களும் ரொம்ப அதிகமா உரிய மாநிலம். அந்த வகையில இது நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். ஏன்னா நம்ம ஒரு சாதனை செய்யணும்னு எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றுவது, யாரை அணுகுவது அப்படின்ற வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறாங்க மாணவர்கள். இப்ப நீங்க எப்படி இந்த சாதனைகள்லாம் செஞ்சீங்க, என்னென்ன சாதனைகள் செஞ்சீங்க, இந்த சாதனைகள்லாம் செய்வதற்கான வழிமுறைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கட்டாயம் அம்மா. இப்போ திருக்குறளை படிக்கிறோம், பேசுறோம், பல மேடைகள்ல பேசுறோம். ஏன் அந்த திருக்குறளை எழுதக்கூடாது?
குறிப்பா என்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்களும் இன்னைக்கு தலைமுறையில இருக்கக்கூடிய மாணவர்களும் எழுதுவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர். இப்போ நாம பள்ளி பருவத்துல இருக்கும்போது எழுத சொல்லி நம்முடைய ஆசிரியர்கள் வலியுறுத்தினால் எத்துணை முறை வேண்டுமானாலும் நாம அலுப்பு தட்டாமல் எழுதி வருவோம். ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் எழுதுவதற்கு மிகவும் அலுப்பு படுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. அதனால ஏன் நான் அதற்கான முன்மாதிரியா இருக்கக்கூடாது, திருக்குறளை ஏன் எழுதக்கூடாது, எழுதி ஏன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனுடைய அடிப்படையில் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நான் அணுகுனேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு திருக்குறளை பல பொருட்களில் எழுதி நான் சாதனை புரியணும்னு முயற்சி செஞ்சேன். அதில் முதல்ல நான் எடுத்துக்கிட்ட பொருள் வெற்றிலை. வெற்றிலை எதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, வெற்றி கூட்டல் இலை, அது வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை. வெற்றிலையில எடுத்துக்கிட்டு திருக்குறளை நம்ம எழுதுவோன்னு சொல்லி பலமுறை முயற்சித்து பார்த்தேன். அந்த முயற்சி எனக்கு முதல்ல தோல்வி தான் அடைஞ்சுது. 3 முறை அந்த வெற்றிலையில எழுதும்போது அந்த வெற்றிலைகள் எல்லாம் காய்ந்து கருகி போயிடுச்சு. அந்த தோல்வி எனக்குள்ள பெரிய ஒரு கொஸ்டினை கேட்டுது, வினாவை எழுப்புச்சு. ஏன் நம்மளால இதை முடியாது அப்படிங்கிற வினாவை எனக்கு முன்னாடி வச்சுது. வினான்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பா விடைன்னு ஒன்று இருக்கும். அதை நோக்கி போகும்போது இந்த வெற்றிலையை எப்படி பாதுகாத்து வைக்கலாம்ங்கிற முறையை அறிந்து அதன்படி 4வது முறையாக வெற்றிலையில திருக்குறளை எழுதி முதல் முறையாக உலக சாதனை புரிந்தேன். வெற்றிலையில எழுதி வெற்றி பெற்றிருக்கீங்க. கட்டாயம் அம்மா. 2வது சாதனை என்னம்மா? வெற்றிலை தந்த வெற்றி எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்தது. அதனுடைய தொடர்பாக 2வது இலையில் எழுதிவிட்டோம். அடுத்ததாக மரத்தை நாம தேர்ந்தெடுக்கலாம் என்று கருதி மூங்கில் மரத்திலே செய்யப்பட்ட மூங்கில் மர கிளிப், நாம் ஆடையெல்லாம் உலர்த்துவதற்காக நாம பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மூங்கில் மர கிளிப்ல திருக்குறள் 1330 எழுதி என்னுடைய 2வது உலக சாதனையை புரிந்தேன் அம்மா. ஆடை எப்படி விரிந்து பறந்து காற்றில் இருக்கிறதோ அதுபோல காற்றோடு காற்றாக திருக்குறளும் கலக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எழுதியிருக்கீங்க. சிறப்பு. 3வது, உங்களுடைய 3வதா செய்த சாதனை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரக்கிளிப், அதாவது மூங்கில் மரத்துண்டுகள்ல எழுதினதுக்கு பிறகு நான் ஒரு ஆசிரியர். நான் பள்ளிக்கு சென்ற உடனே வகுப்பறையில நான் பார்க்கறது அறிவுக்கு கருவியாக இருக்கக்கூடிய 2 பொருட்கள், ஒன்று கரும்பலகை, இன்னொன்று சுண்ணக்கட்டின்னு சொல்லப்படுற சாக் பீஸ். இந்த சாக் பீஸை வச்சு எத்தனையோ முறை கரும்பலகையில எழுதியிருக்கோம். இந்த சாக் பீஸ்ல ஏன் நான் திருக்குறளை எழுதக்கூடாதுங்கிற கேள்வி எனக்கு வந்ததுனால அதற்கான முழு முயற்சியும் எடுத்து அந்த சுண்ணக்கட்டியான சாக் பீஸ்ல 1330 திருக்குறளையும் எழுதி என்னுடைய 3வது உலக சாதனையை பதிவு செய்தேன் அம்மா. 3வது உலக சாதனை. சிறப்பு. எழுதுகோலிலே எழுதி சாதனை செய்திருக்கீங்க. அப்ப 4வது உலக சாதனை என்ன செஞ்சீங்கன்னு கொஞ்சம் மாணவர்களுக்கு சொல்லுங்க. கட்டாயம் அம்மா. இந்த 3 உலக சாதனைகளும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தந்தது. பலருடைய கவனத்தை என் பால் ஈர்த்தது. அப்பதான் நான் நினைச்சேன், நம்மளால முடியாதது யாராலையுமே முடியாது. அதனால இதுக்கு அடுத்தது ஒரு வெற்றிகரமான பொருள்ல எழுதணும் அப்படின்னு யோசிச்சேன். நம்ம தினமும் நம்முடைய உடல் அழுக்கை, புற அழுக்கை நீக்குவதற்கு நாம் ஒரு பொருளை பயன்படுத்துவோம். வழலை என்று சொல்லுவோம். அதாங்க சோப்பு கட்டி. அந்த வழலையில ஏன் திருக்குறளை எழுதக்கூடாது? வழலை நம்முடைய புற அழுக்கை நீக்குகிறது, திருக்குறள் நம்முடைய அக அழுக்கை நீக்க வல்லது அப்படிங்கிற கருத்தால வழலையில் 1330 திருக்குறளையும் எழுதி என்னுடைய 4வது உலக சாதனையை பதிவு செய்தேன் அம்மா. அழுக்கை எப்படி நீக்குதோ அது மாதிரி மன அழுக்கையும் நீக்கி எல்லாருக்கும் ஒரு புதுமையா ஒரு புரட்சி செய்திருக்கீங்க. 5வது உலக சாதனை என்ன செய்தீங்கம்மா? இலை எடுத்தாச்சு, மரம் எடுத்தாச்சு, அடுத்ததா சாக் பீஸ் எடுத்தாச்சு, வழலை எடுத்தாச்சு. இப்போ 5வது சாதனை 5 பொருளால் ஆக்கப்பட்டதால செய்யணும் அப்படின்னு நான் திட்டமிட்டேன். அதனால பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டதும் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகிலே முதலும் முடிவுமாக ஒரு மனிதனுக்கு இருப்பதும் ஆதி மனிதனின் கண்டுபிடிப்பு என அனைவராலும் நம்பப்படுவதும் அந்த சக்கரத்தால் உருவாக்கப்பட்ட மண்பானையிலே திருக்குறளை ஏன் எழுதக்கூடாது என்று திட்டமிட்டு 1330 திருக்குறளையும் மண்பானையில் எழுதி என்னுடைய 5வது உலக சாதனையை பதிவு செய்தேன் அம்மா. சிறப்பு சிறப்பு. ஒரு குயவருக்கு மண்பானை இது ஒரு ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இன்னொன்று பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இருக்கிற மண்ணையும் நீங்கள் எடுத்திருக்கீங்க.
இதே பஞ்சபூதத்துல நீங்க நீர், நிலம், நெருப்புன்ற மாதிரி வேற ஏதாவது பொருள்ல எடுத்து செஞ்சிருக்கீங்களா? இல்லம்மா, இன்னும் எதுவும் பண்ணல. பானையோட நிறைய செய்தீங்க. இருந்தாலும் நீங்க எழுதின திருக்குறள் வந்து இந்த காலகட்டத்துல நம்ம வேற விதமான உயர்தட்டு மக்களோ சரி, அல்லது கீழ்தட்டு மக்களா யாரா இருந்தாலும் இன்னைக்கு வந்து மண்பானைகளை பயன்படுத்துறது ரொம்ப குறைவு தான். இந்த திருக்குறள் எழுதுனது மூலமா நீங்க வந்து குயவருக்கு நன்மை செய்தது மட்டும் அல்லாமல் மண்பானையை பயன்படுத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வே அதுல சேர்த்தே செய்திருக்கீங்க. கட்டாயம் அம்மா. பிறப்பினால் உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னான் பாரதி. அதனால ஏற்றத்தாழ்வுக்கு இடமே கிடையாது. அனைவருமே இந்நாட்டு மன்னர்கள் தான். அதனால அனைத்து பொருட்கள்லையும் திருக்குறளை எழுதணும். எங்கும் திருக்குறள், எதிலும் திருக்குறள்னு இருக்கணுங்கிறதாம்மா என்னோட ஆசை. உங்களுடைய அடுத்த சாதனை? நிச்சயமாம்மா. 6வது சாதனையாக புடவை. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய இலக்கிய அடையாளம் என்று சொல்லலாம், பண்பாட்டின் அடையாளம் என்று சொல்லலாம். வெளிநாட்டார், அயல் நாட்டார் வந்து சென்றால் இந்த நாட்டினுடைய பெருமையாக பண்பாட்டின் அடையாளமாக கருதக்கூடிய மிக முக்கியமான ஒன்று பெண்கள் விரும்பி அணியும் சேலை. இந்த புடவையில் ஏன் திருக்குறளை எழுதக்கூடாது? புடவை பெண்களினுடைய மானத்தை மட்டுமல்லாமல் உணர்வோடு கலந்தது. அப்படி உணர்வோடு கலந்த இந்த புடவையில் திருக்குறளை எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது. அதனுடைய காரணமாக சென்னை மயிலாப்பூரிலே உள்ள திருவள்ளுவர் கோயிலிலே அமர்ந்து சேலையிலே 1330 திருக்குறளையும் எழுதி என்னுடைய 6வது உலக சாதனையை பதிவு செய்தேன். அதனோடு தொடர்ந்து அந்த புடவையை காரைக்குடியில் உள்ள தமிழ்த்தாய் கோயிலுக்கு சீதனமாக வழங்க திட்டமிட்டு இருக்கின்றேன் அம்மா. சிறப்பு சிறப்பு. ஏன்னா சீதனம்ன்றது பெண்களுக்கு தாய் வீட்டுல கொடுக்கறது. நீங்க தமிழ் தாய்க்கே ஒரு சீதனம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்பு சகோதரி என்று நம்ம எல்லாம் பாராட்டியே ஆகணும் உங்களை. உங்களுடைய அடுத்த மிக்க நன்றி அம்மா. அடுத்த சாதனை, ஒவ்வொரு சாதனையும் கேட்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொரு சாதனையும் மாறுபட்ட கோணத்துல சிந்திச்சு செய்திருக்கிறீங்க. ஆனா அடுத்து என்னன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. எனக்கே கேட்கும் போது ஆர்வத்தை தூண்டுது. இப்போ உங்களோட அடுத்த சாதனை என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நான் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கட்டாயம் அம்மா. நீங்கள் மட்டுமல்ல, என்னுடைய சாதனையை பின்தொடர்ந்த ஒவ்வொருவருமே இவர் அடுத்தது என்ன செய்ய போகின்றார் என்ற வினாவோடு காத்திருந்தார். எனக்கு ஊக்கத்தையும் அளித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே 7வதாக வாழை இலை தட்டு. பண்பாடு என்று தொட்டுவிட்டால் வாழை இலையை மறந்துவிட முடியுமா? அதனால வாழை இலையால் செய்யப்பட்ட தட்டு, வாழை இலை நார் தட்டில் 1330 திருக்குறளையும் எழுதி என்னுடைய 7வது உலக சாதனையை பதிவு செய்தேன் அம்மா. சிறப்பம்மா. 8வது உலக சாதனை என்னவா இருக்கும்னு எனக்கு ரொம்ப அது ஆர்வம் கூடிட்டே போகுது. நிச்சயம் அம்மா. இதனையும் தொடர்ந்து 8வது உலக சாதனையா, அதாவது 7க்குள்ள அப்படி இல்லாம 7க்குள்ளதான் வள்ளுவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த 7க்கு அடுத்ததும் செய்யணுங்கிற ஆசை எனக்கு வந்தது. அதனால் 8வது சாதனையாக இந்திய வரைபடம், அதாவது இந்தியாவிற்குரிய தேசிய நூலாகத்தான் நான் திருக்குறளை வந்து அறிவிக்க சொல்லி மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். தேசிய நூல் மட்டுமல்ல, உலக நூலாகவும் அறிவிக்கக்கூடிய ஒரே தகுதியுள்ள நூல் திருக்குறள் மட்டும்தான். அந்த காரணத்தை மையமாக கொண்டு இந்திய நில வரைபடத்திலே 1330 திருக்குறளையும் எழுதி என்னுடைய 8வது உலக சாதனையை பதிவு செய்தேன் அம்மா. நவரத்தனம் மாதிரி இப்போ 9வது உலக சாதனை என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த நவரத்தனத்துல 9வது சாதனை என்னவா இருக்கும்மா? நிச்சயமா. இந்த 8 சாதனைகள் மட்டும் பத்தாது, 8 மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிற பேராசை எனக்குள்ள எழுந்தது. அதனுடைய காரணமாக நீங்க கேட்ட மாதிரி நீர்ல நிலத்துல ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இந்த உலகம் 3 பக்கம் நீரால் சூழ்ந்துள்ளது. இந்த உலகத்துல நீர்தான் பெரும் பங்கு. அந்த நீர்ல கிடைக்கக்கூடிய, அதாவது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய சிறிய அளவிலான சோழியை எடுத்துக்கொண்டேன். அந்த சோழியிலே திருக்குறளை எழுத வேண்டும் என்று பயிற்சி செய்தேன். அதனுடைய விளைவாக என்னுடைய 9வது உலக சாதனையாக 1330 திருக்குறளையும் சிறிய அளவிலான சோழியிலே எழுதி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தேன் என்று சொன்னால் அது மிகையாகாது அம்மா. சிறப்பு சிறப்பு. உங்களுடைய 9 சாதனையுமே ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்குது, பஞ்சபூதத்தையும் எடுத்துட்டு வருது, நம்மளுடைய வாழ்வியல் முறையும் அதுல சொல்லியிருக்கீங்க.
இந்த வெற்றிலைன்றது வெற்றிலை இல்லாம நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல எந்த நிகழ்வும் இருக்காது. அந்த வெற்றிலையும் வாழை இலையும், அதே போன்று வாழை இலை எல்லாத்தையும் எடுத்து நீங்க மண்பானை முதல் எல்லாம் எடுத்து நீங்க செய்திருக்கிற இந்த உலக சாதனை, இந்த 9 இதுலுமே வந்து ஒரு பெரிய கருத்தையும் சொல்லியிருக்கு. நீங்க திருக்குறளை மட்டும் சொல்லாம அதுல தமிழனுடைய வாழ்வியல் முறை, கலாச்சாரம், பண்பாடு இத்தனையும் உள்ளடக்கி 9 நவரத்தின கற்கள் மாதிரி 9 சாதனையை செய்திருக்கீங்க. எங்களுடைய தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் தீபம் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு மேலும் மேலும் நாங்க வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சகோதரி. வேறு ஏதாவது நீங்க சாதனைகள் செய்திருக்கீங்களா? இந்த 9 சாதனையை கடந்து வேறு வேறு துறையில ஏதாவது சாதனைகள் செய்திருக்கீங்களா? நிச்சயமாமா. வேறு துறையில் அல்ல, தமிழ் துறை தான் எனக்கு விருப்பமான துறை. அந்த காரணத்தினால இப்போ இலக்கியம் என்று ஒன்று வைத்தால் இலக்கணம் ஒன்று என்று இருந்திருக்க வேண்டும். அப்படி இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் நமக்கு கிடைத்த நூல்களில், இதுவரை நமக்கு கிடைத்த நூல்களில் நம்மிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த தொல்காப்பியத்தை எப்படி நான் திருக்குறளை வெற்றிலையில் எழுதினேனோ அதே போல அரளி இலையை எடுத்துக்கொண்டேன். ஏன் அரளி இலையை எடுத்தேன் அப்படின்னா, மிகச்சிறந்த காற்றினுடைய தன்மையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு இலையாக அரளி இலை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணப்பட்டீர்கள் என்றால் எங்க பார்த்தாலும் அந்த நடுப்புற இருக்கக்கூடிய அந்த சென்டர் மீடியன்ல அரளி இலை செடிகள் வந்து நிறைய அரளி செடி நிறைய வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது என்ன காரணம் அப்படின்னு பலருக்கும் தெரியாது. இந்த அரளி வந்து காற்றை வந்து தூய்மைப்படுத்தி வடிகட்டி நல்ல காற்றை மட்டும் நமக்கு சுவாசிக்க தருது. அப்படிப்பட்ட அந்த அரளி இலையிலே தொல்காப்பியத்தை எழுத வேண்டும் அப்படின்னு அதற்கான பயிற்சிகளை எடுத்து அரளி இலையிலே தொல்காப்பிய நூற்பாக்கள் முழுவதையும் எழுதி உலக சாதனையை பதிவு செய்தேன். அம்மா சிறப்பம்மா. நீங்க முன்னே சொன்ன மாதிரி பஞ்சபூதத்துல நீங்க காத்தையும் விட்டு வைக்கல. காத்தையும் தூய்மைப்படுத்துற மாதிரி காத்தோடு காத்தா திருக்குறளையும் கலந்து எல்லா தமிழர்களையும் திருக்குறளையும் சுவாசிங்க அப்படின்ற மாதிரி நீங்க செய்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. இதை கடந்து நீங்க உங்களுடைய பள்ளி பருவம் அல்லது உங்களுடைய கல்லூரி பருவம் அதுல உங்களுடைய சிறப்புகள் ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கும். நீங்க பல்வேறு போட்டியில கலந்துருப்பீங்க. ஏன்னா இத்தனை ஆளுமை சக்தி வந்து நமக்கு திடீர்னு வந்திருக்காது. அது வந்து நம்ம இளமை பருவத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் கொஞ்சம் வயது முதிர்ச்சியில் அது வந்து மிளரும், துளிர் விட்டு வளர்ந்த மாதிரி. அந்த வகையில் உங்களுடைய கல்வி பருவம், உங்களுடைய கல்லூரி பருவம், உங்களுடைய பள்ளி பருவம் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. கட்டாயம் அம்மா. நீங்கள் சரியான கேள்வியை தான் கேட்டுள்ளீர்கள். அதாவது நான் 10வது முடித்து 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு ஆசிரியர் பயிற்சியிலே சேர்ந்தேன். அதே நேரம் விகடன் பத்திரிகையிலே முதலாக மாணவ பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வு நடைபெற்றது. என்னுடைய விரிவுரையாளர், நீ இந்த தேர்வில் கலந்துக்கோ, உன்னால் அதில் வெற்றி பெற முடியும்னு சொன்னார். விளையாட்டாக அந்த தேர்வை நான் எழுதினேன். மாணவ பத்திரிகையாளராக விகடன் பத்திரிகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதன் பின்னர் முறையான பயிற்சி பெற்று 8 வருடங்கள் விகடன் பத்திரிகையிலே பத்திரிகையாளராக வெற்றிகரமாக செயல்பட்டேன். அந்த பத்திரிகை துறைக்கு நான் செல்வதற்கு மிகச்சிறந்த பத்திரிகையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டேன். அவரினுடைய ஊக்குவிப்பு தான் இன்றைக்கு நான் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் பத்திரிகை துறையில் நிற்பதற்கும் பெரிய ஊக்கியாக இருந்ததம்மா. நீங்க விளையாட்ட ஆரம்பிச்சது அது ஒரு நல்ல வினையாவே இன்னைக்கு முடிஞ்சிருக்காது. சிறப்பு. இப்போ நீங்க பல்வேறு துறையில இருக்கிற போது நீங்க ஆன்மீகத்துல எப்படி அதுல ஈடுபாடானீங்க? ஆன்மீகம் என்னுடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்தது அம்மா. என்னுடைய தாத்தா வந்து யாழ்ப்பாணம் தமிழ் கல்லூரியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று தமிழ்நாட்டிற்கு திரும்பினார். திரும்பியவுடன் ஆன்மீக சொற்பொழிவுகள் தான் பெரும்பாலும் செய்தார். அத்துணை வானொலி நிலையங்களிலும் தொலைக்காட்சி நிலையங்களிலும் என்னுடைய பாட்டனாரின் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டே வளர்ந்தவள். அதையும் தாண்டி என்னுடைய ஆத்ம குருநாதரான திருமுருக கிருபானந்த வள்ளல் வாரியாரினுடைய சொற்பொழிவுகளில் என்னுடைய ஊனிலும் உயிரிலும் கலந்திருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த ஆன்மீகம் என்னுள் இறங்கியது. ஆன்மீகத்திற்குள் நான் நுழைந்தேன், ஆன்மீகத்திற்குள் கரைந்தேன் அம்மா. சொற்பொழிவுகள்லாம் நீங்க நிறைய பேசியிருக்கீங்க, பல்வேறு மேடையில பேசியிருக்கீங்க, பல்வேறு தலைப்புல பேசியிருக்கீங்க. இப்போ ஒரு மேடையில உங்களை நிக்க வச்சு ஒரு தலைப்பு அங்க கொடுத்தா நீங்க உடனே பேசிடுவீங்களா? கட்டாயம் அம்மா. என்னால் முடிந்தவரை. நிகழ்வுகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நிச்சயம் அம்மா.
முதலாக 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மாவட்டத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், இந்த உலகறிந்த நடிகரும் கூட திரு விசு ஐயா அவர்கள் வந்திருந்தார். அந்த அரங்கத்திலே சில கேள்விகளை மாணவர்களின் முன்னாலாக வைத்தார். அதுக்கு விளையாட்டா நான் பதில் சொன்னேன். 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அரட்டை அரங்கத்திலே என்னை முதலாக உலகறிய செய்தார். அதன் பின்னர் தான் எந்த தலைப்பு கொடுத்தாலும் எந்த மேடையானாலும் பேச முடியும் என்ற உத்வேகம் எனக்குள் பிறந்தது. அதன் காரணமாகவே பேச தொடங்கினேன் அம்மா. இப்பொழுது உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்க வந்து கவிதை, கட்டுரை நிறைய எழுதியிருக்கீங்க, எழுத்தாளரா இருக்கீங்க. இந்த எழுத்தாளரா இருக்கும்போது நீங்க நூல்கள்லாம் ஏதாவது வெளியிட்டு இருக்கீங்களா? கட்டாயம் அம்மா. இதுவரை 23 நூல்களை நான் வெளியிட்டு இருக்கின்றேன். 2 கவிதை நூல்கள், மீதமெல்லாம் விமர்சன கட்டுரைகளாகவும் தலைப்பு சார்ந்து ஆய்வு நூல்களாகவும் வெளிவந்துள்ளது. என்னுடைய 23ஆம் நூல் மனமே நில் என்ற தலைப்பில் கடந்த வருடம் எழுதி வெளியிட்டேன் அம்மா. அது ஒரு தத்துவமும் ஆன்மீகமும் உளவியலும் சார்ந்த நூலாக வெற்றிகரமாக வெளிவந்தது அம்மா. இது போன்ற நூல்லாம் நீங்க நிறைய எழுதி வெளியிட்டு இருக்கீங்க. அப்படி வெளியிடும் போது அந்த வெளியீட்டு விழாவிற்கு பெரும் தலைவர்கள், அறிஞர்கள், மூத்த தமிழறிஞர்கள் அது மாதிரி யாராவது விழாவில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு, சிறப்பு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி குறிப்புகள், சிறப்புகள் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதுவும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு உதவியாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நிச்சயமாம்மா. முதல்ல நான் விகடன்ல பத்திரிகையில எழுதும்போது என்னுடைய முதல் எழுத்துக்கு, அதாவது கன்னி பேச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்னி எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கிட்ட இருந்து எனக்கு சற்றும் எதிர்பாராமல் அந்த வாழ்த்து கிடைத்தது. அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நான் ஜெயகாந்தனை பற்றி எழுதியிருந்த அந்த சிறு துணுக்கு செய்தியை பத்திரிகையில் படித்தார். அதனுடைய விளைவாக நான் இருந்த ஊருக்கு நேரடியாக வந்து, நான் இருந்த தெருவிற்கு அவருடைய மகிழ்வுந்திலே வந்து இப்படிப்பட்ட கட்டுரையை எழுதியவர் யார் என்று விசாரித்து எனக்கு நேரில் வந்து அவருடைய பேனாவை, அவருடைய எழுதுகோலை கொடுத்து இன்னும் பல எழுது என்று சொல்லி ஊக்குவித்தார். அந்த ஊக்குவிப்பு எனக்கு இன்னும் அந்த எழுதுகோலை தொட்ட அந்த உணர்வு இன்னும் எனக்குள்ள இருக்கு. அதை தொடும்போதெல்லாம் இன்னும் என்னை எழுது இன்னும் என்ன எழுதிட்ட, இன்னும் எழுது அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குமா. சிறப்பம்மா. நீங்க வந்து எழுதுகோள் வந்து பரிசா வாங்கினீங்க. அந்த பரிசு தான் உங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி இன்னும் நிறைய எழுத உங்களை உத்வேகத்தை படுத்துது, தூண்டுதலை உண்டு பண்ணுது. அப்படி நீங்க எழுதின அந்த எழுத்துக்கான புத்தகங்களுக்கு ஏதாவது பரிசுகள் அரசாங்கத்துல இருந்தோ அல்லது ஒரு தனியார் நிறுவனங்களில் இருந்தோ தனியார் அமைப்புகளில் இருந்தோ இது போன்ற ஏதாவது ஒரு பரிசுகளை நீங்க அதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? நிச்சயமா. முதல்ல எந்த ஒரு எழுத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நேரடியாக பார்த்து வாழ்த்தினாரோ அந்த எழுத்திற்காக மாநில அரசினுடைய விருதினை பெற்று நூலகத்துறை அத்துணையிலும் என்னுடைய நூலானது வெளிவந்தது. அதனை தொடர்ந்து பல ஆய்வு நூல்கள் எழுதிய போது குறிப்பாக மேத்தா ஐயா அவர்களினுடைய வாழ்த்தும் கிடைத்தது கூடுதல் சிறப்பு அம்மா எனக்கு. இப்ப இந்த விருதுகள் போக வேற ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கீங்களா அல்லது பட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? நிச்சயமாம்மா. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மருவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதி சொன்னான் அல்லவா. அப்படி பட்டங்கள் பெறுவதற்காகவே இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு கனவாகவே தோன்றும் பெண்களை பார்க்கும் பொழுது. அந்த வகையிலே எனக்கும் சில பட்டங்கள் கிடைத்தது. என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கும் ஆன்மீக அறிவின் காரணமாகவும் கிடைத்த சில பட்டங்கள் வந்து சைவ தமிழ் புலவர், சைவ பெரும்புலவர், சித்தாந்த நன்மணி, சித்தாந்த ரத்தினம், திருமுறை மணி, இப்படியெல்லாம் தேவார மணி, இப்படியெல்லாம் சில ஆன்மீகம் சார்ந்த தலைப்புகளில் பட்டங்களை பெரிய பெரிய ஆளுமைகளினுடைய கரங்களால் பெற்றேன் அம்மா. அதையும் தாண்டி எழுத்துத்துறையிலே சிறந்த எழுத்தாளர், சிறந்த பெண்மணி, சிறந்த ஊக்கி, இப்படியெல்லாம் பட்டங்களை பெற்றேன் அம்மா. சிறப்பம்மா. இப்போ நீங்க தமிழுக்கு ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. அப்படி தமிழுக்கு நீங்க செய்த தொண்டுகள் குறித்து கொஞ்சம் விளக்கமா நீங்க கொஞ்சம் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் அம்மா. இப்போ தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம், இது 3ம் இல்லாமல் தமிழ் கிடையாது. இது 3ம் கலந்தது மட்டுமே தமிழ். இயல் தமிழாக
நான் எடுத்துக்கொண்டது ஒரு பக்கம் ஆன்மீகம், திருவாசகம். திருவாசகத்தை 48 மணி நேரம் இடைவிடாது சென்னை கலைவாணர் அரங்கத்திலே தொடர் சொற்பொழிவாக ஆற்றினேன். அதை பார்த்த பல ஆளுமைகள் என்னை நேரில் அழைத்து வாழ்த்தினார்கள், என்னுடைய இல்லத்திற்கு அழைத்தும் வாழ்த்தினார்கள். அது மிக சிறந்த உலக சாதனையாகவும் பதிவானது அம்மா. இவ்வளவு பேர் உங்களுக்கு வாழ்த்திருக்காங்க இல்லைங்களா? இதுல கூடுதல் சிறப்பா இப்போ உதாரணமா தமிழறிஞர்கள் மாதிரி இல்லாம அதையும் தாண்டி கொஞ்சம் அரசியல் சார்ந்தவர்கள் மாதிரி, ஒரு முதல்வர் மாதிரி, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு கூடுதலா வாழ்த்திருக்காங்களா? நிச்சயம் அம்மா. பல்வேறு முதல்வர்களிடமிருந்தும் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு இறைவன் நல்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். முதலாக 4000 திவ்ய பிரபந்தம் எடுத்து ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சொற்பொழிவாளர் மண்டபத்திலே நான் என்னை மறந்த ஆண்டாளினுடைய திருப்பாசுரங்களை சொற்பொழிவாற்றி இருக்கும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அந்த கோவிலுக்கு வருகை புரிந்தார்கள். எதிர்பாராத விதமாக அவரினுடைய வருகை எனக்கு தெரியாது. நான் கண்களை மூடி உணர்ச்சிகரமாக 4000 திவ்ய பிரபந்தத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக ஆண்டாள் திருப்பாசுரங்களை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை கடந்து சென்றிருக்கிறார். அதையும் நான் கவனிக்கவில்லை. குறிப்பாக அந்த பாடல்களை கேட்டுவிட்டு அவர் திரும்பும் பொழுதுதான் நான் அவரை பார்த்தேன். அவரை போய் வணங்கினேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நாளைக்கு இந்த பொண்ணை தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகாக மறுநாள் நான் சென்னை தலைமைச் செயலகத்தில் அம்மா அவர்களை சந்திக்கின்றேன். அப்போ அவங்க என்னை இணையாக அமர்த்தி, எப்படி இந்த பாடல்களை கற்றுக்கிட்டீங்க, எங்கே படிச்சிங்க, நான் வந்தது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி பாடிட்டு இருந்தீங்க, இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. ஆண்டாள்ங்கிறவங்க ஒரு பக்திக்கு ஒரு பெண்ணால் இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாயகி அவங்க. அப்படிப்பட்ட ஆண்டாளை பற்றி பாடும்போது நான் என்னை மறந்து பாடியதால் நீங்கள் வந்ததை கவனிக்கவில்லை, பொறுத்தருள்க என்று சொன்னேன். அவர் அப்படியே அகமகிழ்ந்து என்னை அணைத்து கொண்டு, நான் உன்னை பொறுத்தருள தேவையில்லையம்மா, அந்த ஆண்டாள் உன்னை அணைத்தருள்வார் என்று சொல்லி அனைவரின் முன்னராக குட்டி ஆண்டாள் என்று பட்டம் சூட்டி மகிழ வைத்தார். இது ஆன்மீகத்திலே எனக்கு ஒரு பெரியதொரு மைல்கல்லாக இந்த வளர்ச்சி இருந்தது அப்படின்னா அது உண்மையம்மா. அது போன்ற இப்போ நீங்க தமிழக முதல்வர் இல்லாம புதுச்சேரியில முதல்வர் அவரை சந்திச்சிருக்கீங்களா? அவர்கிட்ட நீங்க ஏதாவது வாழ்த்தெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? அவர்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா? தமிழுக்காக ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிச்சயம் அம்மா, மிக சிறப்பான கேள்வியை மிக சிறப்பான தருணத்துல கேட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டா, நான் வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொன்னா அது வாழும் காமராசர், நான் ரங்கசாமி ஐயா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால், நான் இத்தனோண்டு இருக்கும்போதுலேருந்து இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியுமா, எளிமையின் சிகரமாக நேர்மைக்கு அடையாளமாக இருக்க முடியுமான்னு வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவரான ஐயா அவர்களை இந்த திருக்குறள் உலக சாதனைகளை எல்லாம் செய்த பொழுது ஐயா அவர்களுடைய அழைப்பை பெற்று நான் அவரை போய் பார்த்தேன். முதல்ல அவர் சொன்னது, மிகப்பெரியதொரு பணியை நீங்கள் செய்கின்றீர்களம்மா, மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லி முதல்ல அவரோட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் பாக்கு விற்பான் தேக்கு விற்பான் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஊக்குவிக்க தொடங்கிய நான் இன்று பாக்கு விற்கிறேன் தேக்கு விற்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய ஆசையால் தமிழ் கூறும் இந்த நல்லுலகத்தில் திருக்குறளை எங்கெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இந்த புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் திருக்குறளை மாநில நூலாக முதலில் உலக அளவில் மாநில நூலாக திருக்குறளை அறிவித்து தேசிய நூலாக அறிவிப்பதற்கான ஒரு நபர் தீர்மானத்தையும் எடுத்த ஒரே அரசியல் தலைவர் புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா அவர்கள். அவருக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேம்மா. இப்போ நீங்க இந்த திருக்குறள் முதல்வர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிங்களா? இதை நீங்க இந்த மாதிரி நூலா கொண்டு வரணும், தேசிய நூலா அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சு கோரிக்கை மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களாம்மா? அதை பத்தி சொல்லுங்க. இல்லம்மா, இதுக்கு முன்னாடி சந்திச்சு நான் கோரிக்கை வைக்கல. என்னுடைய திருக்குறள் சாதனைகள் அவர் பத்திரிகையிலும்
புத்தகங்களிலும் பார்த்து அவர் அறிந்து கொண்டார். பல அறிஞர்களும் தொடர்ந்து அவரவர்கள் பாணியில் திருக்குறளுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர் பெரிய அரசியல் தலைவர் அல்லவா, அவருடைய செவிகளுக்கு எட்டி இருக்கும். அந்த வகையிலே அவர் அறிவித்த நேரத்தில் தான் நான் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் திருக்குறளை மட்டுமல்லாமல் தமிழை இன்றைக்கு தேதியில் உலக அளவில் போற்றுகின்ற ஒரு பெருமகனார் என்றால் அவரை மட்டும்தான் அம்மா அந்த புகழ் சாரும். அம்மா, நீங்க புதுவை முதல்வரை சந்திச்சீங்க, உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னீங்க, அதை சட்டசபையில் அவர் நிறைவேற்றியிருக்கிறாரு. அதுக்காக நீங்கள் அவரை நேரில் சந்திச்சு அதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கீங்க. அது போக இப்போ தமிழ் பெயர் பலகையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, தமிழில் தான் பெயர் பலகை வைக்கணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தான் நன்றி தெரிவிக்க போய் பார்த்தீங்களா அவங்கள? கட்டாயம் அம்மா, நல்லதொரு வினாவை முன்வைத்தீர்கள். தமிழ்ல தான் இங்க இருக்கக்கூடிய புதுவையில் இருக்கக்கூடிய அத்துணை விற்பனை நிலையங்கள் கடையிலும் தமிழ்ல பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற கருத்தையும், அழைப்பிதழ்களில் எல்லாம் அரசு அழைப்பிதழ்களில் எல்லாம் தமிழிலே தான் அச்சிடப்பட வேண்டும் என்ற ஒரு அருமையானதொரு திட்டத்தையும் கருத்தையும் முன்வைத்து சட்டசபையிலே தீர்மானம் இயற்றிய புதுச்சேரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களை நேரிலே சந்தித்து அருமையானதொரு முன்னெடுப்பை நீங்கள் நடத்தியுள்ளீர்கள். உலகளாவிய தமிழர்களினுடைய நன்றி உங்களிடம் தெரிவிக்கவே நான் வந்தேன் என்று சொல்லி நன்றி தெரிவித்தேன் அம்மா. சிறப்பம்மா. இப்போ நீங்க தமிழக பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்ற போது நீங்க எங்க புதுச்சேரி முதல்வரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிட்டீங்க. உங்க தமிழக பகுதியில் இருக்கிற ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா, அல்லது அவர்கிட்ட இது மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா, அல்லது அவரோட அந்த மாதிரி விழாக்கள்லாம் நீங்க கலந்துகிட்டு ஏதாவது சிறப்பு செய்திருக்கீங்களா? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. கண்டிப்பாம்மா. அதாவது முதலாக இந்த திருவள்ளுவருக்காக கன்னியாகுமரியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவிற்காக அறிவிப்பினை தமிழக முதல்வர் அறிவித்தவுடன் முதலாக நன்றி அறிவித்து தமிழக முதல்வருக்கு பத்திரிகையின் வாயிலாகவும் ஊடகங்களின் வாயிலாகவும் முதலாக எனது நன்றியினை தெரிவித்த பெருமை எனக்கு உண்டு அம்மா. இதை நான் பெருமையாகவே இந்த அரங்கிற்கு சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனையும் தொடர்ந்து அந்த திருவள்ளுவர் வெள்ளி விழா அன்று நாகர்கோயிலிலே பேரறிஞர் சிலை ஒன்றை அருகிலிருந்து பேரறிஞர் அண்ணா சிலை முதல் பேரறிவு சிலை வரை என திட்டமிட்டு 25 கிலோமீட்டர் தூரம், ஏனென்றால் வெள்ளி விழா அல்லவா 25ஆம் ஆண்டு, அதனை திட்டமிட்டு 25 கிலோமீட்டர் தூரம் 3000 பேம்ப்ளெட்ஸ் அதாவது துண்டு பிரசுரங்களிலே திருக்குறள் சிலவற்றை அச்சிட்டும் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசிற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த துண்டு பிரசுரங்களை நாகர்கோயில் முதல் கன்னியாகுமரி வரை வழங்கி நடைபயணமாக திருக்குறள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வந்தேன் அம்மா. அது எனக்கு மிகப்பெரிய திருப்தியையும் ஒரு ஆத்ம அளவிலே மகிழ்ச்சியையும் தந்தது. அது மட்டும் அல்லாமல் நாகர்கோவில் மக்களிடத்திலே குறளரசி வருகிறார், ஏதோ ஒன்று சொல்ல போகின்றார் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் என்னிடம் அந்த திருக்குறள் சார்ந்த விழிப்புணர்வுகளை கேட்கும் பொழுது, நீங்கள் சரியான பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் சரியா செல்லுங்க அப்படிங்கிற அந்த ஊக்கம் எனக்கு கிடைச்சது. அதனுடைய இறுதியில அந்த நடைப்பயணத்தினுடைய இறுதியில கன்னியாகுமரியை நான் அடையும் பொழுது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சரியாக அந்த திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலத்தில் திறந்து வைத்த நேரமும் நான் அங்கே சென்று சேர்ந்த நேரமும் சரியாக இருந்தது. அந்த வகையிலே பத்திரிகையாளர்கள் உடனடியாக திருவள்ளுவர் சிலையில் பூஜை செய்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்த இந்த பெருமகனார் தமிழக முதல்வர் அவர்களினுடைய பணி பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு தமிழ் அறிஞரை தேடி இந்தாருங்கள் என்று என்னிடத்திலே ஒளிவாங்கியை நீட்டினார். எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது. தமிழக முதல்வர் அவர்கள், அதாவது அவருடைய தந்தையார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் சிலப்பதிகாரத்திற்கும் எத்தனையோ தொண்டுகளை செய்திருக்கிறார் என்பது நாடறிந்த உண்மை. அந்த வகையிலே தந்தையை போலவே பிள்ளையான இவரும் உலகம் போற்றுகின்ற அந்த திருவள்ளுவ பெருமானுக்கு வெள்ளி விழாவை அறிவித்து அருமையானதொரு கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து பேரறிவு சிலை என மாபெரும் அறிஞர்கள் மகிழ்கின்ற வகையிலே விழா எடுத்த அவருக்கு என்னுடைய நன்றியையும்
ஒரு தமிழ் அறிஞராக, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழ் அறிஞராக தமிழுக்கு அவர் செய்கின்ற அந்த தொண்டை வியந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்ததம்மா. அது மிக சிறந்த பொன்னான வாய்ப்பாக நான் எண்ணி மகிழ்ந்தேன் அம்மா. அதாவது இந்த நிகழ்விற்கு பின்னூட்டம் வழங்கிய ஒரே தமிழறிஞராக நான் இருந்தது இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நான் நினைக்கின்றேன் அம்மா. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. இப்போ குரலுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிற உங்களுக்கு குரலரசின்ற பெயரை யாருமா, உங்களுக்கு அந்த பட்டம் யாரு சூட்டினாங்க? கட்டாயமாமா. எந்த ஒரு பத்திரிகையில் நான் மாணவ பத்திரிகையாளராக சேர்ந்தேனோ அந்த பத்திரிகையில் சரியாக 13 வருடங்கள் கழித்து என்னிடத்திலே ஒரு பேச்சாளராக, ஒரு உலக சாதனையாளராக என்னை நான் அடையாளம் காட்டும் பொழுது அவர்கள் என்னிடத்திலே பேட்டி எடுத்தார்கள். அந்த பேட்டியினுடைய விளைவாக அவள் விகடனில் என்னுடைய கட்டுரையும் என்னுடைய காணொளியும் வலம் வந்தது. அதனுடைய சார்பாக விகடன் பத்திரிகை எனக்கு கொடுத்த அந்த அடைமொழிதான், அந்த விருதுதான் குரலரசி அப்படிங்கிற ஒரு உயரிய பெயரம்மா. இப்பொழுது என் இட்ட பெயர் மறந்து இந்த வைத்த பெயர் இதுதான் என்று குரலரசியாகவே நான் வலம் வந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா. குரலோடு குரலாக சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்து சொல்லிக் கொள்றோம். மிக்க நன்றி அது சகோதரி. போக நீங்க இப்போ புதுச்சேரியில நிறைய தமிழறிஞர்கள், உதாரணமா இப்போ பாரதிதாசன், பாரதியார்லாம் இந்த மண்ணுல, புதுவை மண்ணுல இருந்திருக்காங்க. இவங்களோட எல்லாம் அவங்களுக்கு தொடர்பு ஏதாவது இருந்திருக்கா? இல்ல அவங்கள பத்தி நீங்க நிறைய பேசும்போதோ அல்லது எழுதும் போதோ பாரதிதாசனையோ பாரதியாரை தொட்டு நீங்க எல்லாம் செய்த ஒரு சிறப்பான செயல்கள் ஏதாவது எடுத்து சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? கட்டாயமாமா. பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பெண் உயிர்களும், ஒவ்வொரு உயிர்களும் கட்டாயம் தொடர்பு இருக்குமா. ஏன்னு கேட்டா அவர்களுடைய எழுத்துக்கள் தான் இன்றைக்கு நாம் உருவங்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நாம செயல்ல காட்டிட்டு இருக்கோம். அப்படியாக சில புது கவிதைகளையும் மரபு கவிதைகளையும் எழுதி என்னுடைய நூலாக வெளியிட்டுள்ளேன். இன்னும் பயின்று வருகின்ற ஒரு மாணவியாகவும் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் அது மிகையாகாதம்மா. சிறப்பம்மா. இப்போ நீங்க புதுச்சேரி மற்றும் தமிழகம் இரண்டுலுமே தமிழ் அறிஞர்கள் அதிகம். அதுல பாத்தீங்கன்னா எங்க புதுச்சேரியில தமிழறிஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். இங்க எங்க ஒரு இலக்கிய விழா நடந்தாலும் அங்க அதிகம் அளவுல பங்கேற்கிறவங்க புதுச்சேரியை சார்ந்தவங்கள தான் இருப்பாங்க. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற புதுவை மண்ணுல நீங்க இப்ப தற்சமயம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழ் அறிஞர்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? அதே போன்று தமிழ்நாட்டுல இருக்கிற தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூத்த தமிழ் அறிஞர்களோட ஆசிர்வாதம் அல்லது அவங்களுடைய வழிகாட்டுதல், இல்ல அவர்களுடைய தொடர்பு, அவங்களுடைய பேச்சாற்றலை மேம்படுத்துறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா? நிச்சயமாமா. அருமையானது வினாவை முன்வைத்தீர்கள். புதுவை, சென்னை தலைநகரத்திலே நான் வசித்து வந்தாலும் கூட புதுவை என் சொந்த வீடானது என்று சொன்னால் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாதுமா. ஒரு 2 வாரத்திற்கு ஒரு முறை, குறிப்பாக 15 நாட்கள் அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை புதுவை மண்ணை தொட்டு விடாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது என்றுதான் சொல்ல வேண்டும். புதுவை தமிழ்ச்சங்கத்திலே நடக்கக்கூடிய பல்வேறு விழாக்களுக்கு நெறியாளராகவும் முன்னிலையாகவும் தலைமையாகவும் தற்பொழுதும் வரக்கூடிய அளவுக்கு புதுவை என்னை அவர்களுக்குள் இணைத்து கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஐயா அவர்களினுடைய ஆசையும் அன்பும் எனக்கு எப்பொழுதும் உண்டு அப்படின்னு நான் பெருமையோடவும் மகிழ்ச்சியோடவும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல அறிஞர்கள், பல மூத்த எழுத்தாளர்கள் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப இப்போதைக்கு ரீசெண்டாக நான் சந்தித்த ஒரு சிறப்பான ஆளுமை என்று சொல்ல வேண்டும். பூவை செங்குட்டுவன் ஐயா அவர்கள் பல தமிழ் பாடல்களை, பழைய பாடல்களை, குறிப்பாக முருகன் தொடர்பான பாடல்களை இந்த உலகிற்கு தரணிக்கு கொடுத்த பெருமை அவரை மட்டுமே சாரும். அப்படிப்பட்ட அந்த பூவை செங்குட்டுவன் ஐயாவை சந்தித்து அவருடைய ஆசையை பெறுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததம்மா. அது போன்ற எழுத்தாளர்கள், அது போன்ற மூத்த நம்மையெல்லாம், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிலே வரக்கூடிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஊக்கியாக இருக்கின்றார்கள். சின்ன வயதிலே மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரான சாலமன் பாப்பாயா அவர்களுடனும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் வாய்ப்பு கிடைத்ததம்மா. சிறப்பம்மா. இப்போ நீங்க தமிழுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும், ஏன்னா நீங்க தமிழன் பேச்சு, தமிழன் மூச்சுன்னு
கூடுதல் சிறப்பு என்னன்னா நீங்க தமிழ் ஆசிரியராக கூட இருக்கிறீங்க. ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து இந்த தமிழுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இல்ல இந்த தமிழுக்கு வந்து இன்னும் கூடுதலா இது செஞ்சா சிறப்பா இருக்கும்னா நீங்க எதை சொல்ல போறீங்க? இப்ப இந்த காலகட்டத்துல குழந்தைகள் வந்து தமிழ் படிப்பதும் பேசுவதும் குறைந்து இருக்கிறது. பெரும்பாலும் வீட்டில் அம்மான்னு கூப்பிடுறத கூட மம்மி டேடின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒயிட் ரைஸ்ன்றாங்க, வாட்டர் கொடுங்கன்றாங்க, அந்த மாதிரி நிறைய ஆங்கில சொற்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர்ன்ற முறையில் இந்த தமிழை வளர்க்குறதுக்கோ, இந்த தமிழை மேம்படுத்துறதுக்கோ, இல்லை குழந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்கோ, இல்லை தமிழை படித்தா என்ன பலன் இருக்குது அதில் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாகவே நீங்கள் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. கட்டாயமாம்மா. இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய இன்றைக்கு காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி. இந்த மொழிங்கிறது சாதாரணமான ஒரு செயல்பாடு கிடையாது. ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய பண்பாட்டு கலாச்சார நாடியாதான் மொழி இருக்குன்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. அப்படி இந்த தாய்மொழி தினத்தன்று உலக தாய்மொழி தினம் என்று 2527 முறை ஒரு புடவையிலே எழுதி அந்த புடவையை நான் விழிப்புணர்வாக தாய்மொழி தினத்தன்று அணிந்து என்னுடைய வேலைக்கும் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கும் சென்று நான் விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். இதுவும் உலக சாதனையாக பதிவு செய்தேன். இந்த உலக சாதனை ஏன் செய்தேன் என்று கேட்டால், உலக தாய்மொழி தினம் என்று ஒன்று உலக அளவில் கொண்டாடப்படுகின்றது. மொழி என்பது நாம் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒன்று என்பதை இந்த இளைய தலைமுறையினருக்கு நான் புரிய வைக்க வேண்டும் என்று அதை செய்தேன். குறிப்பாக என்னிடத்திலே படிக்கும் குழந்தைகள் முதல் என்னை போன்ற சக ஆசிரியர்களிடம் படிக்கக்கூடிய இன்றைக்கு மாணவர்கள், கல்லூரி பள்ளி மாணவர்கள் பிழையின்றி தமிழ் பேசவும் பிழையின்றி தமிழ் எழுதவும் எத்துணை பயிற்சிகளை ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் என் மாணவ கண்மணிகளுக்கும் தொடர்ந்து நான் வழங்கி வருகின்றேன். ழகர லகர பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும், வல்லின மெல்லின பிழையின்றி நாம் எழுதுவதற்கும் நம்முடைய மொழியானது எவ்வாறெல்லாம் பெருமைக்குரியது என்பதையும் எடுத்து பல மேடைகளிலே ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் ஒரு மொழித்திறன் மிக்க தமிழ் ஆர்வலராகவும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் அம்மா. குறிப்பாக ஆசிரியர்களுக்கு, தமிழாசிரியர்களுக்கு, தமிழ் பேராசிரியர்களுக்கு எளிய முறையில் தமிழை குழந்தைகளினுடைய இல்லம் முதல் உள்ளம் வரை கொண்டு சேர்ப்பதற்கான பணியை நான் திட்டமிட்டு செய்து வருகின்றேன். அதற்காக ஒரு நூல் தயாரிப்பு பணியிலும் இறங்கி உள்ளேன் அம்மா. குழந்தைகளுக்கு மொழிங்கிறது நம்முடைய உணர்வோடு சார்ந்தது, நம்முடைய அறிவோடு சார்ந்தது. குறிப்பாக சொல்லணும்னா, மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் ஒரு மேடையில் பேசுவார். அப்படி உரையாற்றும் போது அவர் தாய்மொழி அறிவு குறித்து ஒரு செய்தியை பதிவிட்டிருப்பார். அதாவது, ஒரு தலைவன் ஒரு மேடையிலே பேசும் பொழுது அவன் ஆங்கிலத்தில் பேசினான் என்றால் உள்ளத்தளவில் உள்ள செய்திகளை உதட்டளவில் கொண்டு வருகின்றான் என்றும், அது அவன் பிற மொழிகளில் பேசும் பொழுது எழுதி வைத்து குறிப்பை மட்டுமே வெளிப்படுத்த முடியும் என்பதையும், அவன் தன் தாய்மொழியிலே பேசினான் என்றால் ஒரு தங்கத்தட்டிலே வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட தங்க ஆப்பிளை போன்று மிக உயர்ந்தது என்றும், உள்ளத்தில் உள்ளதை உரைப்பதற்கு வழியானது தமிழ் மொழி என்றும் தாய்மொழி என்றும் அவர் சொல்லியிருப்பார். அப்படி இந்த உலகளாவிய உலகத்திலே மூத்த மொழியான, அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, காலத்தால் மூத்த மொழி, கலைகளிலே சிறந்த மொழி, ஞாலத்தில் தலை சிறந்த மொழி, இப்படியான இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு திட்டமிட்டு பல பயிற்சிகளை மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல மேடைகளிலேயும் கொடுத்து வருகின்றேன் அம்மா. எங்கெல்லாம் தமிழை எளிதாக எடுத்து செல்ல முடியுமோ அங்கெல்லாம் அதை எடுத்து சென்று தமிழை அந்த பெரிய சிம்மாசனத்திலே அமர்த்தி, ஏற்கனவே அங்கே தான் இருக்காங்க, அங்கே அமர்த்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதாவது பரிதிமார் கலைஞர் அவர்கள் சொல்வார், பிற மொழியோடு நம்முடைய தமிழ் மொழியை கலக்கும் பொழுது நவரத்தின மாலைகளிலே மிளகாய் பழத்தை இடையிலே கோர்த்து மாலையாக சேர்த்து நாம் அணிந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்வார். அதாவது
இந்த நவரத்தின மாலைகள் நமக்கு அழகை சேர்க்கும். அதோடு மிளகாய் பழம் இருந்தால் அந்த மிளகாய் பழமானது நம் தோளோடு நாம் நடக்கும் பொழுது உரசி உரசி நமக்கு ஒரு விதமான எரிச்சலையும் புண்ணையும் ஏற்படுத்தும். அப்படிதான் பிற மொழிகளோடு நம்முடைய தாய்மொழியை கலந்து பேசுவதும். எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பாரதி சொல்லியிருக்காரு இல்லையா, யானறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இந்த உலகினிலே யாரும் காணோம் அப்படின்னு சொல்றாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு. கிட்டத்தட்ட 16 மொழிகளுக்கு மேல் தெரிந்த பாரதியே இந்த கூற்றை சொன்ன பிறகு நாம் எம்மாத்திரம்? ஆகவே தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியை நேசிக்கவும் சுவாசிக்கவும் என்னால் முடிந்தவரை மாணவர்களுக்கும் என்னை போன்ற தமிழினத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் தமிழாசிரியர்களுக்கும் என்னால் முடிந்த பயிற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் நான் நடத்தி வருகின்றேன் அம்மா. சிறப்பம்மா. இப்போ தமிழ் மொழியில இவ்வளோ சிறப்பு நீங்க எடுத்து சொன்னீங்க, தமிழனுடைய அருமை பெருமைகளை சொன்னீங்க. இவ்வளோ அருமை பெருமை இருந்தும் இவ்வளோ சிறப்பு இருந்தும் ஏன் குழந்தைங்க தமிழ் படிக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க, அல்லது பெற்றோர்கள் தமிழ்ல சேர்க்கறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாங்க? அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குமாமா? ஒன்னே ஒண்ணுதாம்மா, மோகம். இந்த மோகம் என்ன பண்ணுதுன்னா, மற்றவர்களை போல நாமும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த மற்றவர்கள் யார் என்பதைத்தான் முடிவு செய்யவில்லை. என்னன்னு கேட்டா, கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு தன்னோட பையன் ஷூ போட்டுக்கிட்டு ஷாக்ஸ் போட்டுட்டு டை கட்டிக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இன்றைக்கு அரசு பள்ளிகளிலும் கூட அழகான கோட் பெண்களுக்கும் அழகான டை சின்ன, அதாவது பிரைமரியில படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் அழகான ஷூ ஷாக்ஸும் கொடுக்கப்படுது. அரசு பள்ளிகளிலே ஆங்கில வழி கல்வியானது இருக்கின்றது, தாய்மொழி வழி கல்வியும் இருக்கிறது. இப்போ ஆங்கில வழி கல்வி படிக்கின்றோமா தாய்மொழி வழி கல்வி படிக்கின்றோமா என்பது முக்கியமில்லை. நாம் படிக்கின்ற மொழியிலே நாம் நம்மை எவ்வாறு முன்னிறுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே ஆங்கிலம் படித்தால் இந்த உலகை ஆளலாம், பிற மொழி கற்றால் இந்த உலகின் அரங்கிலே உனக்கு தனி இடம் உண்டு, அப்படியெல்லாம் நமக்கே தெரியாம நம்முடைய மூளையிலே யாரோ மூளை செலவை செய்திருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. தமிழறிந்த பெருமக்கள், குறிப்பாக மயில்சாமி அண்ணாதுரை, நான் மிகவும் நெருக்கமாக பழகிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி வீரர், உங்க அத்தனை பேருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு பதவியிலும் இருக்கிறார். அவர் போன்றவர்கள், அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம் அத்துணை பேருமே தமிழ் வழியிலே அரசு பள்ளியில் படித்தே இன்றைக்கு உச்சம் தொட்டவர்கள். ஏன் நம்முடைய கூகுள் சுந்தர் பிச்சை ஐயா அவர்கள் கூட தமிழ் மொழியிலே படித்தவர்கள் தான். சரி, இப்படி இவர்கள் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கிடையாதுங்க. பழைய தலைவர்கள் அத்துணை பேரும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் தலைவர்களும் அத்துணை அரசு அதிகாரிகளும் அரசு பள்ளியில் தான் படித்தார்கள், தம்முடைய தாய்மொழியான தமிழ் வழியில் தான் படித்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு தரணியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மோகம்தான் நம்மை தவறான பாதைக்கு எடுத்து செல்கின்றது. எந்த வகையில் படித்தாலும் நம்முடைய தாய்மொழியை காக்க வேண்டிய கடமையும், தாய்மொழி வழி கல்வி கற்றால் நம்முடைய ஞானமும் நம்முடைய வீரமும் நம்மளுடைய பண்பாடும் பெருகும் என்பதை பெற்றோர்கள் குழந்தைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கும். அதையும் தாண்டி நம்மை போன்ற ஆசிரியர்களும் தமிழுக்காக தொண்டாற்றக்கூடிய தமிழறிஞர்களும் இதை செய்தே ஆக வேண்டும். ஏனென்று கேட்டால், தமிழ் இல்லாத, அதாவது மொழி இல்லாத சமுதாயம்தான் ஆதி மனிதர்களாக தெரிந்தார்கள். இப்பொழுது நாம் தவறுகளை எல்லாம் செய்து 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 திருந்திதான் இன்றைக்கு இந்த பண்பட்ட சமுதாயத்திலே இருக்கிறோம். இந்த பண்பட்ட சமுதாயத்தினுடைய மிக முக்கிய கூறு மொழி. அதனால் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய்மொழியிலே கற்க வேண்டும், தரணியை ஆள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுதல்லம்மா. அம்மா, இப்போ நீங்க சொன்னீங்க தமிழ் படிக்காததுக்கு காரணம் என்னன்னா மோகம்னு சொன்னீங்க. அதே மோகத்துக்கு நான் இப்போ வரேன். தமிழ் படித்தா வேலை கிடைக்காது, கணினி படித்தா உடனே வேலை கிடைக்கும், கணினி படித்தா அதிக அளவில் உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் பெற்றோர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் அந்த எண்ணம் கொஞ்சம் பிரதானமாக பதிஞ்சு போயிருக்கு. அப்படி தமிழ் படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி கிடைக்கிதுன்னா எந்தெந்த துறையிலெல்லாம் தமிழுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. சிறப்பான கேள்வி கேட்டீங்கம்மா. எனக்கு இது ரொம்ப சிந்திக்க தூண்டுதுன்னு தான் சொல்லணும்.
நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, கணினி படித்தால் இந்த உலக ஆளலாம்னு. சிறப்பு தான். ஆனால் முதல்ல கணினிக்கு வைக்கப்பட்ட பேரே திருவள்ளுவர் தான். பெரிய கணினி, இது உலகத்தையே ஆளுது. ஆனால் முதல்ல வைக்கப்பட்ட பேரே, அந்த கணினியோட பேரே திருவள்ளுவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கணினிங்கிறது ஒரு கருவிங்க. இந்த கருவி நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் கருவியை ஆள வேண்டும். நம்முடைய ஐம்புலன்களாகட்டும், இந்த ஐம்புலன்களால் உருவான இந்த உடலால் உருவாக்கப்பட்ட கருவிகளாகட்டும், இந்த கருவிகளை ஆள்வதற்குத்தான் ஒரு உயிர் வேண்டுமே தவிர இந்த உயிரை ஒரு கருவி ஆளக்கூடாது. அது மட்டும் அல்லாமல், தமிழ் படித்தால் நீ வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்றது மிகுந்த அறியாமைத்தனத்தினுடைய உச்சகட்டம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வாக்கற்றவனுக்கு வாத்தியார் வேலை, வக்கற்றவனுக்கு வாத்தியார் வேலை. தப்புங்க அது. வாக்கு அற்றவனுக்குத்தான் வாத்தியார் வேலை. அவனு ஒருத்தன் பேச தெரியுமோ அவன் பேச்சாளராகவும் வாத்தியாராகவும் ஆக முடியும். அப்போ பேச தெரிந்த, எழுத தெரிந்த ஒருவனால் மட்டும்தான் இந்த இடத்துல நிற்க முடியுதுங்கும் போது, தமிழ் படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில பெரிய பெரிய பங்களிப்பு இருக்கு. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசுலையும் சரி, புதுவை அரசுலையும் சரி, தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு என்று சில வசதி வாய்ப்புகள், சில முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுது. எந்த ஒரு குழந்தை அரசு பள்ளியில படிக்குதோ அவங்களுக்கு, தமிழ் வழியில படித்த குழந்தைகளுக்கு 7.5% நீட் வரைக்கும் அரசாங்கம் இடஒதுக்கீடு செய்து. அது மட்டும் இல்லாம நம்முடைய தமிழ்நாடு தேர்வு வாரியம் இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, இது எல்லாத்துலேயுமே தமிழ் மொழியில படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு 5% மதிப்பெண்களும் வாய்ப்பும் நாம பணிக்கு செல்வதற்கு வாய்ப்பாக வழங்கப்படுது. இது நம்மள இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியாத ஒன்று. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, இது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நாம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மிக குறுகிய வயதிலேயே ஒவ்வொருத்தரும் அழகாக அரசு பதவிகள்ல அமர முடியும் அம்மா. கண்டிப்பா அம்மா. நீங்க தமிழ் படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுல, ஆழ் மனசுல யாரோ திணிச்சிருக்காங்க. அது அப்படி இல்லை. தமிழ் படிச்சா இவ்வளவு சலுகைகள் இருக்கு, அரசாங்கத்துல வேலை வாய்ப்புல இவ்வளவு சலுகைகள் இருக்கு, வேலை வாய்ப்பு இவ்வளவு இருக்குன்னு நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை இந்த தொலைக்காட்சியின் மூலமா கொண்டு சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இடையீட்டுக்கு மன்னிக்குவோம்மா. குறிப்பாக எம்ஆர்பின்னு சொல்லப்படுகின்ற மருத்துவ பணியாளர்களுக்கான தேர்வாணையத்தில் கூட இப்பொழுது நீங்க அந்த தேர்வாணையத்திற்குள் செல்ல வேண்டுமானால், உங்களுடைய முதன்மை தாள்களான அறிவியல் தாள்கள் திருத்தப்பட வேண்டுமானால் தமிழ் மொழியிலே தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உங்களுடைய முதன்மை தாள்கள் திருத்தப்படும் என்ற சட்டமும் இப்பொழுது நடைமுறையில் உள்ளது. தமிழ்ல குறைந்தபட்சம் இத்துணை மதிப்பெண்கள் எடுத்தாதான் முதன்மை தாட்கள் திருத்தப்பட்டு நீங்க மருத்துவம் சார்ந்த துறைக்கு செல்ல முடியுங்கிற அளவுக்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்னு ஒழிச்சிட்டு இருக்கு. அதை நாம தான் மறந்துட்டோம், புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்பம்மா. இப்போ நீங்க இந்த தமிழ் மொழிய மாணவர்கள் மத்தியில மேம்படுத்துறதுக்கும், அந்த மொழி குறித்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும், அல்லது இதுல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு, இதை நீங்க எந்த வாயிலா தெரியப்படுத்தலான்னு நீங்க எதிர்காலத்துல திட்டம் வச்சிருக்கீங்க? அதாவது இதே நீங்க உலக சாதனை வழியா தான் செஞ்சிருக்கீங்க எல்லாமே. உலக சாதனை வழியா இந்த மொழியை கொண்டு போய் சேர்க்க போறீங்களா, அல்லது வேறு ஏதாவது திட்டம், புதுமையான திட்டங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நிச்சயமாம்மா. உலக சாதனைங்கிறது என்னால் இப்படி முடிந்தது, உங்களால் ஏன் முடியாது, எல்லாராலும் முடியும், என்னால் முடிந்தால் உங்களால் இதை தாண்டி முடியும்னு சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு கருவியாக தான் நான் உலக சாதனையை பார்க்குறேன். இதை தாண்டி ஒரு உயரிய இலக்கை அடையணும்னா அதுக்கு பல வழிகள் இருக்கும். அப்படி பல வழிகளாக நான் கருதுவதில் மிக முக்கியமானது, இப்பொழுது வேலை வாய்ப்பு தரக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எடுக்கக்கூடிய விழிப்புணர்வு வகுப்புகள்லையும் தமிழ் படித்தா எந்தெந்த துறையில எல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறதையும், என்னென்ன படித்தா என்னென்ன உயர்கல்வி படிக்க முடியுங்கிற வகுப்புகளும் அரசால் எடுக்கப்பட்டு வருது. அதுலேயும் என்னை போன்ற தமிழ் ஆர்வலர்களும் பெரிய பெரிய ஆளுமைகளும்
வகுப்பெடுத்து குழந்தைகளுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக மாதிரி பள்ளிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிரம்பவே உள்ளது. அந்த மாதிரி பள்ளிகளில் வாரந்தோறும் பல்வேறு ஆளுமைகள், பல்வேறு துறையை சார்ந்த ஆளுமைகள் வந்து அந்த மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறார்கள். இந்த மாதிரி பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் வரம் பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு பற்றியும் உயர்கல்வி பற்றியும் அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சிகளிலேயும் பல செய்திகள் தினமும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. நீங்க எனக்கு நல்லதொரு கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். நான் பல மேடைகளிலே பேசும் பொழுது, அதாவது ஒரு தன்னார்வலராக தன்னம்பிக்கை பேச்சாளராக நான் பேசும் பொழுது, இப்படியெல்லாம் படியுங்கள், உங்களுக்காக வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் பல மேடைகளிலும் சொல்வதுண்டு. நீங்கள் எனக்கு ஒரு சிறிய பொறியையும் ஊட்டி உள்ளீர்கள். வருங்கால சமுதாயத்தினருக்கு இதை கொண்டு செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்னும் தீவிரமாக என்னுடைய இடத்திலிருந்து சிந்தித்து செயல்படுவேனம்மா. சிறப்பம்மா. இப்போ நீங்க இந்த தமிழுக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க. அதுல உலக சாதனை வழியா தமிழை வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேசுறீங்க, பேச்சாற்றல் நிறைய திறமை இருக்கு. எல்லாமே வந்து இந்த மொழியினாலதான் உங்களுக்கு இவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கும் அப்படின்றது நீங்களே ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட இப்போ தமிழ் பேர் வைக்கிறதே ரொம்ப குறைஞ்சிடுது. வாயில நுழையாத பேர் தான் வைக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பேர்ல வைக்கணும் அப்படின்னும் போது, தமிழ்ல பேர் வச்சா அரசாங்கத்துல இது மாதிரி ஏதாவது சலுகைகள் இருக்கா, அல்லது பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் பொழுது அதுல சேர்க்கை கட்டணம் ஏதாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்ப இல்லைனாலும் எதிர்காலத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு முன்னெடுக்க விரும்புறீங்களா? நல்ல ஒரு கேள்வி அம்மா. இதுவரை அதாவது நம்முடைய காலகட்டத்திலே, இப்ப என்னுடைய பேரு சீதலாதேவி, இப்போ உங்களுடைய பெயரும் தமிழ்ல தான் இருக்கு. இப்படி தமிழ் சார்ந்த பெயர்கள் உள்ளவர்கள் தான் நாம் பயணித்து வந்தோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வடமொழி சார்ந்தும், அதாவது நம்ம சமஸ்கிருதம் சார்ந்தும் இன்னும் பல பெயர்களும் வைக்கப்படுது. தமிழ் மொழியில தான் பெயர் வச்சிருக்கோன்னு நினைச்சும் சில பிறமொழி பெயர்கள் வந்து இன்னைக்கெல்லாம் சூட்டப்பட்டுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பா சில பெயர்களை எல்லாம் பார்க்கும்போது, அதனுடைய பொருளை பார்க்கும்போது ரொம்ப இப்படியெல்லாம் பேர் வைப்பாங்களா, என்னடா இப்படி பேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு பெயர்கள் இருக்கு. ஏன்னு கேட்டா அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். மூத்தோர் சொல் அமிர்தம் என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தான் பேர் வச்சாங்க. இன்னைக்கு யார் பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுளும் யூடியூபும் தான் பேர் வைக்குது. பேர் வைக்கும் போது இந்த எழுத்துல இந்த நாள்ல பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கன்னு கேட்டா அதுல ஒரு 1000 பேர் ஒரு பெரிய லிஸ்டா வருது. அந்த லிஸ்ட்ல எந்த குருவியை நம்ம எடுக்கிறோமோ, அந்த சீட்டை எடுக்கிறோமோ, அந்த ஒரு சீட்டை எடுத்து நமக்கு பிடிச்ச பேரை அப்படி ஸ்டைலா கடைசியில ஸ்ரீ போட்டு நம்ம வச்சிடுறோம். அது கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா இருட்டு, அமாவாசை, தோல்வி அடைகிறவன், இப்படி அர்த்தமுள்ள பெயர்களாகலாம் மாறுது. இது உண்மையிலே வருந்தத்தக்க ஒரு செயல்தான். ஆனா இதுக்கான திட்டமிடலும் இதை சார்ந்து இன்னும் சில விஷயங்களும் நாம வந்து முன்னெடுத்தே ஆகணும் தான். ஆனா அரசு சார்ந்து இது மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு முன்னெடுப்பும் என்னுடைய அறிவுக்கு தெரிந்தவரை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்காக எந்த ஒரு இதுவும் பண்றதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பெற்றோருக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும், பெற்றோருக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அதனால அவர்களுடைய விருப்பத்திற்கு நம்முடைய அரசாங்கம் விட்டு விடுகிறது. ஆனால் தமிழ் படித்தோனுக்கும் தமிழ் பெயர் உள்ளோனும் எங்க அந்த பெயரை கேட்டாலும் அந்த பெயருக்குன்னு ஒரு காந்த சக்தியும் அந்த பெயருக்குன்னு ஒரு வீரமும் இருக்கு. அது நம்ம பேரை மற்றவர்கள் உச்சரிக்கும் போது நாம உணர்ந்த ஒரு பெரிய ஒரு மேக்னெட்டிக் பவர், அதாவது காந்த சக்தி அப்படின்னு தான் சொல்லணும். நாம இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு தூய தமிழில் பெயர் வைப்பதற்கு நிறைய அகராதிகள் இருக்கு, அகர முதலிகள் நிறைய இருக்கு. அதை பின்பற்றி பெயர்களை வைத்தால் தூய தமிழ் பெயர்கள், அது குறிப்பா வந்து வாளறிவன் போன்ற தூய தமிழ் பெயர்கள் எல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது. நாம தான் அதை வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வரல. அதை இன்னும் சரியான முறையில தேடி சரியான முறையில பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா தமிழால் இந்த தரணி சிறக்கும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைம்மா. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு நீங்க ஆசிரியரா இருந்து உங்களை இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க. இந்த தமிழை தாண்டி வேற ஏதாவது சமூக பணிகள்ல நீங்க இருக்கீங்களா? கட்டாயம் அம்மா.
எப்படி இந்த ஆசிரியர் பணியை நான் சற்றும் எதிர்பாராமல் வந்தேனோ அதுபோல இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணுங்கிற ஆசை மட்டும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஆனால் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அந்த வயதில் தெரியல. ஆனால் அனுபவம் தானே வாழ்க்கை. நாம் ஒவ்வொரு நாளை கடக்கும் பொழுதும் இந்த நாட்கள் நமக்கு பாடம் புகட்டும் அல்லவா? அப்படியாக இந்த சமுதாயத்தில் நீ யார், இந்த சமுதாயத்திற்கு நீ என்ன செய்தாய், இந்த சமுதாயம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காமல் சமுதாயத்திற்கு நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி என்னுள்ளும் எழுந்தது. அந்த வகையிலே இன்றைக்கு பெரியதொரு அளவிலே இந்த சமுதாயத்தை பாழ்படுத்துகின்ற பாலியல் புகார்களும் பாலியலுக்கு உட்படுத்துகின்ற செய்திகளையும் நாம் நாள்தோறும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களின் வாயிலாகவும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் பார்த்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு தந்தைமார்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் மனதளவிலே வெம்பி குழம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் ஒரு பெண் குழந்தையாகட்டும் ஒரு ஆண் குழந்தையாகட்டும் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்வது எப்படி, இந்த உலகிலே ஒரு தனி மனிதனாக வெற்றிகரமானவனாக பாதுகாப்பானவனாக ஒழுக்கமுடையவனாக நேர்மை உடையவனாக இந்த உலகினுடைய தீய வழிகளில் செல்லாதவனாக தன்னை தான் ஒழுக்க கல்வியை அறிந்தவனாக நம்ம வள்ளுவ பெருமான் சொல்ற மாதிரி ஒழுக்கம்தானே விழுப்பம் தரும் அந்த மேன்மையை நோக்கி செல்லக்கூடியவனாக இருப்பதற்காக பல மேடைகளிலும் பெண் குழந்தைகளுக்காகட்டும் ஆண் குழந்தைகளுக்காகட்டும் எப்படி ஒரு பெண் தன்னைத்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் எப்படி இந்த உலகிலே தகுதி படைத்த தலைமையான ஒரு பெண்ணாக வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை தன்னை சுற்றி எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும், ஒரு ஆண் தன்னை சார்ந்துள்ள தனக்கு இணையாக உள்ள இந்த உலகில் உள்ள பெண்களை எல்லாம் எவ்வாறு அவர்களிடம் பழக வேண்டும் என்றும் இந்த பெண்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் தொடர்ந்து பல மேடைகளில் பேசி வருகின்றேனம்மா. அதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு. வரக்கூடிய சமுதாயம் ஒழுக்கத்தால் சிறப்புடைய சமுதாயமாக அவர்களுடைய உயிரோடு சேர்ந்து உடலும் பாதுகாத்த ஒரு வாழ்வுடையவர்களாக வாழ்வதற்கு என்னால் எப்படி வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் குழந்தைகளுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமோ அதையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வரமா. போதை விழிப்புணர்வு போன்ற நிறைய நிகழ்வுகளில் ஒரு பேச்சாளராக இருந்து கொண்டு போதை எப்படி நம்மளுடைய வாழ்வினுடைய பாதையை சீரழிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி அது சார்ந்த விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேங்கம்மா. சிறப்பம்மா. இப்போ நீங்கள் இந்த தமிழ் இது மூலமாக இந்த பொதுமக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க இல்லைங்களா, விழிப்புணர்வு சார்ந்த செய்திகள். இந்த தமிழையும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு செய்திகளையும் இந்த சமுதாய தொண்டுகளையும் நீங்கள் எது மூலயமா செய்கிறீங்க? நீங்கள் ஏதாவது அமைப்பு வச்சு அந்த அமைப்பு மூலயமா செய்கிறீங்களா, அல்லது வேறு ஏதாவது அரசாங்க அமைப்பு இல்லை தனியார் அமைப்பு அந்த மாதிரி அமைப்பின் வாயிலாக செய்கிறீங்களா, அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறீங்களா? கட்டாயமாம்மா, மிக சிறப்பானது ஒரு வினா. முதலாக நான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தொடங்கும் போது பிற அமைப்புகளின் வாயிலாகவே செய்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு வினா எழுந்தது, எந்த அமைப்புக்கு கீழே செய்கிறோங்கிறது இல்லாமல் எதை நோக்கி செய்கிறோங்கிற ஒரு வினா எனக்கு எழுந்தது. அதில் திருக்குறளை நான் வாழ்வியல் நூலாக எடுத்துக்கொண்டதுனால அகில இந்திய திருக்குறள் பண்பாட்டு கலாச்சார ஆய்வு மையம் ஆல் இந்தியா திருக்குறள் கல்ச்சுரல் ரிசர்ச் சென்டர் என்ற ஒரு அமைப்பை அமைத்து அதன் மூலமாக திருக்குறளுக்கும் தமிழ் நூல்களுக்கும் தமிழர் வாழ்வியலுக்கும் இந்த திருக்குறளை தமிழர் வாழ்வியல் வேதமாக எடுத்து செல்வதற்கும் வெறுமனே நூலாக மட்டும் அல்லாமல் தேசிய நூலாக அல்லாமல் உலக நூலாக அல்லாமல் இந்த திருக்குறள் ஒவ்வொரு தமிழரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் வர வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு ஒரு அமைப்பை வைத்து நான் செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேனம்மா. இது பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பல ஆய்வு நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடத்தி வருகின்றேன். மேலும் இந்த சமுதாய நிகழ்வுகளை எல்லாம் பல அரசு சார்ந்த மேடைகளிலேயும் பிற தமிழ் அமைப்புகளிலேயும் இது போன்ற சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மேடைகளிலெல்லாம் நான் சீஃப் கெஸ்டாகவும் போகும்போதும் பேச்சாளராக போகும்போதும் என்னாலான பணிகளை நான் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்காக செய்து கொண்டிருக்கிறேன் அம்மா. சிறப்பம்மா. இப்போது நம்ம நிறைய செய்திகள் நீங்கள் இங்கே பதிவு செஞ்சிட்டீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ நிறைஞ்ச ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கும்
பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த 3 பேருக்கும் நீங்க தனித்தனியா என்ன சொல்ல விரும்புறீங்க? சிறப்புமா. நான் தனித்தனியா சொல்லவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கல்விங்கிறது எதுன்னா, கற்றுக்கொள்வதெல்லாம் கல்வி, கற்றுக்கொள்வதெல்லாம் கல்வி. அப்போ நம்ம எதை கற்கணும், ஏன் கற்கணும், எப்படி கற்கணும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுத்தான் நம்ம அதை கற்க தொடங்குகிறோம். இதையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் போகின்ற போக்கில் பல செயல்பாடுகளை கற்றுக்கொண்டேதான் இருக்கின்றோம். அப்படி இந்த கல்வி நடக்கும் பொழுதுதான் அறியாமை என்ற இருள் அகன்று அறிவு என்ற பேரொளியானது நமக்கு பிறக்கிறது. அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சொன்ன அந்த 3 பேரும் மிகவும் முக்கியம். ஒரு பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பக்கம் இந்த புள்ளியிலே பெற்றோரை எடுத்துக்கொண்டால், இந்த புள்ளியிலே ஆசிரியரை வைத்துக்கொள்வோம். சமதளமாக இருக்கக்கூடிய இந்த கிடைமட்டத்திலே ஒரு பக்கம் பெற்றோரும் ஒரு பக்கம் ஆசிரியரும் எடுக்கும் பொழுதுதான் மாணவனானவன் முக்கோணத்தினுடைய உயர்ந்த புள்ளியிலே அமர்ந்து அந்த முக்கோணத்தை நிறைவு செய்வான். அப்பொழுதுதான் மாணவனுடைய வளர்ச்சியானது விண்ணை தொடும். ஆகவே இந்த 3 பேரும் இணையணும். அதுவும் குறிப்பா பெற்றோரும் ஆசிரியரும் கட்டாயம் இணையணும். ஒரு கை தட்டுனா ஓசை வராதம்மா. பெற்றோர் என்ற கையும் ஆசிரியர் என்ற கையும் இணையும் பொழுது மாணவன் கட்டாயம் தலை சிறந்த மாணவனாக, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட, ஒரு ஆளுமை பண்போடு, ஒரு தலைமையான ஒரு இடத்துக்கு வரணும். அப்படின்னா இந்த சமுதாயத்துக்குள்ள நான் நீங்கிற பேதம் இல்லாம, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம, ஜாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம, இந்த சமுதாயம் நமக்கானது. நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து ஆக்கப்பூர்வமான வழிவகைகள்ல குரல் வழி வாழ்க்கையை நாம வாழ்ந்தோம் அப்படின்னா, நாம ஒவ்வொருத்தரும் ஆளுமை மிகுந்தவர்களாகவும், ஒவ்வொரு மாணவனும் நம்முடைய விவேகானந்தர் சொல்வார் இல்லையா, என்கிட்ட கொஞ்சம் இளைஞர்களை கொடுங்க, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அருமையான உலகத்தை உருவாக்கி தருவேன்னு ஏபிஜே சொல்வார் இல்லையா. இந்த அவரோட ஆசை எல்லாமே அதுதான். இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தான் நாளைக்கு தலைவர்கள்னு சொல்லுவாங்க. நாம கூட பேசும்போது சொல்லுவோம், 4 வகுப்பறை சுவர்களுக்குள்ளதான் ஒரு மாணவனுடைய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வகுப்பறையில் மட்டுமல்ல, இந்த உலகமே அவனுக்கு ஒரு கல்வி தருகின்ற ஒரு பாடசாலை தான். இதுல அவன் செல்கின்ற வழியெல்லாம் அனுபவம் தான். அதுக்கு பெற்றோரும் ஆசிரியரும் மனம் வைத்து மாணவனும் அதை கற்றுக்கொண்டாலானால் இந்த உலகம் சிறப்புறவும் புகழ்பெறவும் அவன் இந்த உலகத்துல தன்னை நிலை நிறுத்திக்க முடியுமா? அருமையா சொன்னீங்கம்மா, அருமையான பதிவு. இப்ப நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் கடந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு கருத்தை இங்க முன்வைக்கணும் அப்படின்னா அந்த கருத்தை நீங்க இப்ப வைக்கலாமா? கட்டாயமா. நான் இங்கே பேச வந்ததுக்கும், இவ்வளவு உலக சாதனைகள் மூலமாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதுக்கும், சீதலாதேவிங்கிற ஒரு தனிப்பட்ட பெண் இதையெல்லாம் சாதிக்கிறா. இந்த பட்டம், இந்த பதவி, இதெல்லாம் எனக்கு வேணும். இதை எல்லாத்தையும் தாண்டி எங்கோ இந்த உலகின் மூலையில் உள்ள ஒருவளால் இங்கே முன்னாடி ஒரு தலைமையாளராக, ஒரு பேச்சாளராக, எழுத்தாளராக, உலக சாதனையாளராக நிற்க முடியும் என்றால், இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை, அது கிராமமாகட்டும், நகரமாகட்டும், மெட்ரோபாலிட்டன் சிட்டியா கூட இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன்னால் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும்னு முன்னாடி யோசிச்சு செய்யணுங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாத்தான் நான் என்னை வச்சிருக்கேன். பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேர்வு முடிவுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாகவே பெண்கள் மட்டும்தான் முன்னாடி வந்துட்டு இருக்காங்கங்கிற நிலைமையும் தொடர்ந்து இருக்கு. பெண்களுக்கு ஆண்களும் சளைத்தவர்கள் அல்ல, ஆண்களுக்கு பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல, சரிநிகர் சமானம் பெற்றவர்கள் என்று இந்த இளைய சமுதாயத்தினர் எல்லாம் முன்னாடி வரணும். அதுக்கு ஏன் டீச்சர், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு, எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ரெக்கார்டு ஹோல்டர், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பேச்சாளர், எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், இப்படியெல்லாம் இவங்க இருந்தாங்க அப்படின்னு கை காட்டி சொல்லணுங்கிற ஒரே நிகழ்வுக்காக அந்த ஒரு உந்து சக்தியா நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசைதான். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, விதைக்கிறதுக்கு நாம தயங்குனா அறுவடை நமக்கு கிடைக்காது. அந்த விதையை, அந்த மாற்றத்தை நானே முன்னின்று செய்யணுங்கிற ஒரு கருவியாகத்தாம்மா நான் இங்க வந்தேன். இப்போ உங்க கூட பேசினேன், பல நல்ல தகவல்களை தெரிவித்தேன். இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கின இந்த தீபம் டிவிக்கு ஒரு தமிழ் அறிஞராக, ஒரு ஆசிரியராக,
ஒரு தமிழை விரும்பக்கூடிய, திருக்குறளை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பராக பல ஆயிரம் நன்றிகளை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேம்மா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருமையான வினாக்களை அழகாக தொடுத்து, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பேட்டிங்கிறது எப்படி இருக்கணுமா, ஊசி குத்துனது போலவும் இருக்கணுமா, நூல் வெளியில வந்தது போலவும் இருக்கணுமா. ஆனா 2 பேருக்கும் கருத்துக்கள் வந்து சரமாரியாக தொடுத்து வெளியில வரும்போது அழகான மாலையாக வெளியில வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அழகான மாலையாக வெளிவருவதற்கு முக்கியமான ஒரு ஊக்கியாகவும் உங்களுடைய வினாக்கள் அமைஞ்சுது. உங்களோட கலந்து இந்த தீபம் டிவி மூலமாக உரையாடுகின்ற வாய்ப்பை தந்த இறைவனுக்கும், தீபம் டிவியில் இருக்கக்கூடிய கேமராமேன், எடிட்டர், டைரக்டர் சார் அத்துணை பேருக்கும், இந்த நிகழ்வை எனக்கு அறிமுகப்படுத்திய நண்பருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களையும் மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா. வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. சிறப்பம்மா. இத்துணை நேரமா இவ்வளோ கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் பொருத்தமான பதில்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இந்த தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும், தீபம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனத்தினார் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியையும், நம்மளுடைய நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நல்வணக்கம். ஒரே ஒரு செய்திமா, இப்போ எதை வந்து நல்லதை செய்யறதுக்கு தான் ஆள் ரொம்ப குறைவு, பாராட்டுறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ஊக்குவிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. இது மாதிரி சாதனை செய்யக்கூடிய மகளிர் எல்லாம், சாதனையாளர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு அவங்கள வந்து இனம் கண்டறிந்து முறையாக, அதாவது ஏனா தோணான்னு ஒரு நிகழ்வு நடத்தணும்னு இல்லாம, எங்கெல்லாம் எப்படி வெற்றிகரமாக செயலாற்றக்கூடிய பெண்களை எல்லாம் அழகாக ஒருங்கிணைத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்து இப்படி ஒரு அருமையானதொரு பேட்டி எடுக்கலாம். இதை வந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில நம்ம வந்து ஒளிபரப்பி அவங்களுக்கு சரியான ஊக்கத்தை கொடுக்கலான்னு முயற்சி எடுத்த தீபம் டிவிக்கு பல்வேறு தமிழறிஞர்களுடைய சார்பாகவும் எனது சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா. அம்மா, நீங்க முதல்வர், தமிழறிஞர்கள் இது மாதிரிலாம் நிறைய பேர்கிட்ட பாராட்டு, அவங்களுடைய நிகழ்வுல கலந்துகிட்டது, அவங்க கிட்ட விருதுகள்லாம் வாங்கி சிறப்பு செஞ்சுருக்கீங்க. இது போக நம்மளுடைய இயல், இசை, நாடகம்ன்ற மாதிரி முத்தமிழில் நாடகத்துறையோ அல்லது சினிமா துறை மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிற பெரும் புள்ளிகள்கிட்டையோ அல்லது அந்த மாதிரி இருக்கிற கலைஞர்கள்ட்ட, குறிப்பாக கலைஞர்கள்ட்ட நீங்கள் வாழ்த்து, விருது, இல்லை அவங்களோட நீங்கள் பங்கேற்ற நிகழ்வு இது மாதிரி இருந்தால் எதை சொல்லுங்கம்மா. சிறப்பு அம்மா. முதலாக திருக்குறள்ல விழிப்புணர்வு நிகழ்வான அந்த உலக சாதனைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஊடகங்களின் வாயிலாக, பத்திரிகைகளின் வாயிலாக பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் என்னுடைய அந்த உலக சாதனைகளை எல்லாம் படித்தும் பார்த்தும் இருக்கிறார். உடனே அவருடைய அமைப்பை சார்ந்தவர்களை அனுப்பி, இது மாதிரி ஒரு அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, அது என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்து இல்லத்தில் வந்து மகளிர் தின சாதனைக்கு, மகளிர் தின விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சது, உலக அளவில் மிக சிறந்த ஒரு 10 பேரை அழைத்து, அதிலே ஒருவராக என்னையும் அழைத்து இன்றியமையா மொழியியல் வல்லுனர் அப்படிங்கிற ஒரு விருதை, மொழி சார்ந்த விருதை மிகச்சிறந்த கலைஞனான பத்மஸ்ரீ கமல்ஹாசன் ஐயா அவர்கள் தான் முதல்ல எனக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தினார். அவரை தொடர்ந்து மிகப்பெரிய நடிகையான கலைமாமணி நளினி அம்மாவும், கலைமாமணி தேவயானி மேடமும், ராஜேஷ் சாரும், பாக்கியராஜ் ஐயா அவர்களிடமும் தொடர்ந்து பல மேடைகளில் விருதும் அவர்களோட நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிட்டு இருக்கேம்மா. சிறப்பம்மா. இவ்வளவு நேரமாக நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிற நம்முடைய ஆகச்சிறந்த பெண்மணி, உலக சாதனையாளர், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை சிறப்பு வாய்ந்த நம்முடைய மதிப்புறு முனைவர், கவிஞர், பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி சீதலா தேவி அம்மையார் அவர்களுக்கும், இன்னும் அவர்களுடைய கூடுதல் புனை பெயர் குரல் அரசி, இது மிகச்சிறந்த பெயர், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேர். இந்த குரல் அரசிக்கு நம்ம அனைவருடைய குரலும் இவர்களோடு இணைந்து, இவருடைய ஒற்றை குரலாக நம்மளுடைய குரலையும் இணைத்து இந்த உலகம் முழுக்க இவங்க குரல் ஒலிக்கிறதுக்கு இந்த தீபம் டிவி சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி.